படிக்கிறது. நீட் 2025 கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீடியோவில் தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்களுக்காகவே பிரத்யேகமாக தமிழ்லேயே வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நமக்கு ஆஃப்லைன் சென்டர் திருச்சியில் இருக்கு. நம்ம ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் ஆஃபர் பண்ணுறோம் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு மட்டும். ஓகே, இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். பாருங்க, இரு ஒத்த மோட்டார் வாகனங்கள், ஒரே மாதிரி இருக்கிற இரண்டு வாகனங்கள், அதுக்கு பேர் கொடுத்துக்கிறாங்க. மோட்டார் வாகனம் ஏ அண்ட் மோட்டார் வாகனம் பி, ரெண்டு வாகனம் கொடுத்துக்கிறாங்க. வாகனம் இயக்க ஆற்றல், வாகனம் ஏயின் இயக்க ஆற்றல் 100 ஜூல், வாகனம் பியின் இயக்க ஆற்றல் 225 ஜூல். கொஸ்டின்ல கொடுத்தது இயக்க ஆற்றல் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதனில் இயக்க தடைகள் அளிக்கப்படும் போது மோட்டார் வாகனம் ஏ ஆனது 1000 மீட்டருக்கு பிறகும் மோட்டார் வாகனம் பி ஆனது 1500 மீட்டருக்கு பிறகும் நிற்கின்றன. மோட்டார் வாகனம் ஏ 1000 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடையுது. மோட்டார் வாகனம் பி 1500 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைகிறது. இது இடப்பெயர்ச்சி. நம்ம எழுதியிருக்கோம் இயக்க ஆற்றல். இது சரியா? FA அண்ட் FB என்பன முறையே தடைகளினால் மோட்டார் வாகனங்கள் A and B மீது அளிக்கப்படும் விசை. மோட்டார் வாகனம் A மீது அளிக்கப்படும் விசை FA, மோட்டார் வாகனம் B மீது அளிக்கப்படும் விசை FB. ஓகே, எனில் FA by FB இன் விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. FA by FB இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்மளுடைய வேலை. ஓகே, இது நம்ம எப்படி செயல்படுத்த போறோம், இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம், நமக்கு தேவையான டேட்டாவை நான் இங்க எடுத்து எழுதிட்டேன். சரி, வாங்க. நமக்கு வேலை இயக்க ஆற்றல் தேற்றம், ஒர்க் எனர்ஜி தேரம். வேலை ஆற்றல் தேற்றம், தேற்றம். சரியா? அதாவது வேலை இஸ் ஈக்குவல் டு இயக்க ஆற்றல் மாறுபாடு. அதாவது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு டெல் போட்டு கேஇன்னு போடுவோம். இயக்க ஆற்றல் முன்னாடி டெல் போட்டா அது கேஇ மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்ப வேலைக்கான ஃபார்முலா என்னது? வேலைன்னா அது விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி, இறுதி கைனடிக் எனர்ஜி, ஆரம்ப கைனடிக் எனர்ஜி, தான் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க, இங்க இடப்பெயர்ச்சி அடையுது. பட் ஆனா அந்த கார், அந்த வாகனம் என்னன்னா கடைசியா நின்றுது. வேகமா ஒரு காரு நின்றுது. அப்ப நம்ம ஒரு விசையை செலுத்தி தான் அந்த வாகனத்தை நிறுத்துறோம். அப்ப இங்க நடந்த வேலை என்னது? எதிர் வேலை, எதிர்மறை வேலை. இப்ப ஒன்று என்ன சொல்லலாம்? மைனஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன். இந்த வாகனம் ஏ ரைட் சைடு வலது பக்கம் வேகமா வந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்ப வேகமா அப்ப இந்த வாகனம் ஏவோட இடப்பெயர்ச்சி வலது பக்கம் இருக்கு. இந்த வாகனத்தை நிறுத்தணும்னா நான் அதுக்கு எதிர் திசையில ஒரு விசையை செலுத்துவேன். நான் செலுத்துற விசையினாலதான் இந்த வாகனம் நிக்குது. இப்ப இடப்பெயர்ச்சி வலதுபுறமும் நம்ம கொடுக்கற விசை எதிர்புறமும் இருக்கும்போது வேலை என்ன ஆகும்? எதிர்மறை வேலையா மாறும். இப்ப இடப்பெயர்ச்சியும் விசையும் ஒரே திசையில இருந்துச்சுன்னா வேலை நேர்மறை வேலையா இருக்கும். இந்த கேஸ்ல ரெண்டும் எதிர் திசையில இருக்கிறதுனால இந்த வேலைக்கு அது எதிர்மறை வேலையாயிருது. இப்ப நமக்கு என்ன ஃபார்முலா வருது? ஃபைனல் இயக்க ஆற்றல், ஆரம்பத்தில் இருக்கிற இயக்க ஆற்றல். இந்த மைனஸ் நான் பெருக்கிறேன். மைனஸ் பெருக்கினீங்கன்னா நமக்கு என்ன வரும்? வெரி ஈஸி ஐடியா. KI மைனஸ் KF. இறுதி கைனடிக் எனர்ஜி, இறுதியா வண்டி என்ன ஆயிருது? வேகமா வருது. வேகமா வர வண்டி இறுதியா நின்றுது.
இறுதி கைனடிக் எனர்ஜி 0. எவ்வளவு கைனடிக் எனர்ஜில வண்டி ஓட ஆரம்பிக்குதுன்னு இந்த கொஸ்டின்லேயே நம்ம டேட்டா கொடுத்துட்டாங்க. இயக்க ஆற்றல் ஏவோட ஆரம்ப இயக்க ஆற்றல் 100 ஜூல், பியோட ஆரம்ப இயக்க ஆற்றல் 225 ஜூல். இப்போ நான் ஒரு ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு 2 வாகனங்கள் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்குவோமா? சின்னது பண்ணிக்குவோம். நான் இங்க இருக்கிறத எரேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலாவை இப்போ வாகனம் ஏ, வாகனம் ஏக்கு நான் ஃபார்முலா எழுதுறேன். விசை ஏ இன்ட்டு இடப்பெயர்ச்சி ஏ ஆரம்ப இயக்க ஆற்றல், வாகனம் ஏயினுடைய ஆரம்ப இயக்க ஆற்றல், வாகனம் பியினுடைய இறுதி இயக்க ஆற்றல். அதே மாதிரி இப்ப ஓகே, அடுத்து வாகனம் பி, வாகனம் பியின் விசை, வாகனம் பியின் இடப்பெயர்ச்சி, வாகனம் பியின் ஆரம்ப இயக்க ஆற்றல், வாகனம் பியின் இறுதி இயக்க ஆற்றல். நமக்கு என்ன தேவை? FA by FB வேணும் இல்லையா? ரெண்டுக்கு விகிதம் வேணும். இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணி டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணா போதும். இப்போ FA DA வகுக்கணும், FB DB இரண்டையும் வகுக்கணும். இடது பக்கம் இரண்டையும் வகுத்துட்டேன், வலது பக்கம் இரண்டையும் வகுக்கும் போது 2 வாகனங்களுக்கும் இறுதி இயக்க ஆற்றல் 0வா மாறுது. ஏன்னா 2 வாகனமும் இறுதியா நின்றுது. இப்போ வெலாசிட்டி திசைவேகம் 0வா இருக்கும்போது இயக்க ஆற்றல் 0வாக மாறிவிடும் இறுதி கட்டத்தில். ஆரம்ப கட்டத்தில் மட்டும்தான் நமக்கு இயக்க ஆற்றல் இருக்கு. ஆனா என்ன பண்ணிக்கிறேன்? KAன்னு மட்டும் அடிக்கிறேன். இங்க KBன்னு மட்டும். K என்றால் இயக்க ஆற்றல். இப்ப இங்க பாருங்க, FA விசை A வகுத்தல் விசை B is equal to இயக்க ஆற்றல் A வகுத்தல் இயக்க ஆற்றல் B, இடப்பெயர்ச்சி B வகுத்தல் இடப்பெயர்ச்சி A. இயக்க ஆற்றல் A, ஏனுடைய இயக்க ஆற்றல் என்னது? 100, பியினுடைய இயக்க ஆற்றல் 225. ஆனா 100 டிவைடட் வகுத்தல் 225, இடப்பெயர்ச்சி B 1500 மீட்டர், இடப்பெயர்ச்சி A 1000 மீட்டர், 1500 மீட்டர் வகுத்தல் 1000 மீட்டர். இந்த 2 சைபர் கேன்சல் பண்ணிடலாம், இந்த ஒரு சைபரை கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு என்ன கிடைக்கிறது? 10 × 15 150 வகுத்தல் 225. இதில் வகுத்தல நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 5ஆல பண்ணிடலாமா? 3 5 15 சைபர், 4 5 20, பாக்கி 2, 5 5 25. மறுபடி 5ஆல பண்ணிடலாம். 5 5 25, 6 5 30, 9 5 45. இப்போ 3ஆல பண்ணலாம். 2 3 6, 3 3 9. இப்போ விகிதம், விசையின் விகிதம் A மற்றும் B விசையின் விகிதம் என்ன இருக்கு? நமக்கு விடை என்ன வந்திருக்கிறது? 2/3. இப்ப சரியான விடை ஆப்ஷன் A. தேங்க்யூ.